ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, ஷர்ஹ் சுன்னா நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை அல்-இமாம் அல்-ஹசன் பின் அலி பின் அல்-ஹலஃப் அல்-பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் எப்போது மரணித்தார்கள்? இமாம் 329. நம்முடைய வருடம், நாம் எந்த வருடத்தில் இருக்கிறோம்? 1447 வந்த விட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான், ஜகாத்துடைய ஹவுல், ஜகாத்துடைய ஒரு வருட கணக்கு. அதிகமாக முஸ்லிம்கள் ஜகாத் ரமதான் வந்துவிட்டால் ஜகாத்துடைய அந்த ஒரு வருட கணக்கை, ஏனெனில் ஜகாத்தின் ஹவுல் ஒரு வருட கணக்கு என்பது ஹிஜ்ரியுடைய ஆண்டை கொண்டுதான். இந்த தங்கம் வைத்திருக்கிறோம், வெள்ளி வைத்திருக்கிறோம். தங்கம் ஒருவரிடம் 85 கிராம் இருந்து விட்டால், அவர் கையில் இருந்து விட்டால் 85 கிராம் ஒரு வருடம், ஆங்கில வருடம் அல்ல, ஹிஜ்ரி ஆண்டு. அதை முழுதாக வைத்திருப்பவர் கொடுக்க வேண்டும். எனவே 1447 இருக்கிறோம். ரமதானுடைய ஹவுல் கணக்கு போட்டு ஜக்காத்தை கொடுங்கள், ஒரே வரி அவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுங்கள். நேற்று சொன்னது போல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஜக்காத்தை நிறைவேறக்கூடிய ஒரு மக்களாக, அதே ரமதான் நோன்பை ஞாபகம் ஊட்ட வருகிறது ரமதான், அதே ரமதான் தான் நமக்கு ஜக்காத்தையும் நினைவூட்டுகிறது. ஜக்காத்தை மறந்துவிட்டு நோன்பை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு போதுமானவன். சரி, அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் நினைவூட்டல் முடிந்தது. இப்போது பாடத்திற்குள் செல்வோம். 26வது விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 26 ஏற்கனவே நேற்று அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து விட்டோம். வஸ்ஸம்உ வத்தாஅத்து லில் அஇம்மதி ஃபீமா யுஹிப்புல்லாஹு வ யர்தாஹ். அல்லாஹ் நேசிக்கின்ற மற்றும் திருப்தி அடைகின்ற காரியங்களில் ஆட்சியாளர்களுக்கு செவிசாய்ப்பது, இதை பற்றி தெளிவாக பார்த்தோம். நூலாசிரியர் சற்று அந்த கீழ்ப்படியக்கூடிய அந்த வட்டத்தை லேசாக கொஞ்சம் சுருக்கி விட்டார்கள். மார்க்க அடிப்படையில் அது ஹராமாக இல்லாமல் இருக்கும் வரை, அல்லது பொதுமக்கள் கருதி, பொது விஷயங்கள் கருதி அது சற்று விரிவாக அடைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் கட்டுப்படலாம் என்பதை ஷேக் ரபீ இந்த நூலுக்கு விளக்க உரை எழுதின ஒரு உலமாக்களில் ஒருவர், அவர்கள் இதை விளக்குகிறார்கள். அடுத்தது இதற்கு போவோம். 27வது விஷயம் மிகவும் முக்கியமானது. ஆட்சியாளருடன், இமாமுடன் இணைந்து ஹஜ் செய்வதும் ஜிஹாது புரிவதும் அவர்களுக்கு கீழ், அந்த ஆட்சியாளருக்கு கீழ் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய மார்க்க கடமைகளாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர் எதற்கு? ஒரு கலீஃபா எதற்கு? ஒரு கலீஃபா எதற்கு? ஒரு கலீஃபா தான், ஒரு ஆட்சியாளர் தான் முஸ்லிம்களை சங்கமிக்கக்கூடியவர், முஸ்லிம்களை ஒன்று திரட்டக்கூடியவர். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதன் அடிப்படையே எங்கே? அதன் அடிப்படையே ஒரு ஆட்சியாளர். உலமாக்கள் இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். கலீஃபா, இந்த கலீஃபாவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது? தொழுகை, ஜும்ஆ, வேறு அவ்வளவுதானா? மார்க்க சட்டங்களை நிலைநிறுத்துதல், அநீதி ஏற்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை பெற்று தருதல், நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்தல், நாம் மரணித்தால் நமக்கு ஜனாசா தொழுகும்படி நமக்கான விஷயங்களை செய்தல், இப்படி எல்லா விஷயத்திற்கும் அடங்கி பொறுப்பு வைக்கப்பட்டவர் தான் ஒரு கலீஃபா. நம் எல்லோரும், அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு ஆட்சியாளரிடம் தன்னுடைய கழுத்து பைஅத் இல்லாமல், அந்த ஆட்சியாளருடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இரவை கழிப்பதற்கு அனுமதி இல்லை, ஒரு இரவை கழிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் ஒரு கலீஃபாவுடைய, ஒரு ஆட்சியாளருடைய நன்மைகள்.
ஆட்சியாளர் இல்லாமல் முஸ்லிம்கள் இல்லை. ஒரு கலீஃபா இல்லாமல் முஸ்லிம்களின் காரியங்களை ஒட்டுமொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிமின் ஆட்சியாளர் இல்லாமல் முஸ்லிம்களின் நன்மைகள் சீரோங்காது, சீர் பெறாது. எனவே அல்லாஹ் இவ்வாறு தான் வைத்திருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள், பின்பு உங்கள் காரியங்களை அல்லாஹ் யார் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறானோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஏற்கனவே சொன்ன கட்டுப்பாடு என்பது இரண்டு வகைப்படும். அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவது என்பது வரம்பற்ற கட்டுப்பாடு, எந்த வரம்பும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆட்சியாளர்களோ பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் அந்த கட்டுப்படுதல் என்பது வரம்பிற்குரியது. என்ன வரம்பு? தாஅத்துன் ஃபில் மஅரூஃப், நன்மையில் கட்டுப்படுதல், நன்மையில் கட்டுப்படுதல். சரி, இதெல்லாம் எதற்கு பேசினோம்? ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்வது ஹராம். ஒரு முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்வது ஹராம். அதை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். வரலாற்று ரீதியாக செல்ல போகிறோம். நம்முடன் வாருங்கள். அவர்களுக்கு பின்னால் நின்று ஜும்ஆ தொழுவது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜும்ஆவிற்கு பிறகு அதன் பின்னால் 6 ரக்காத்துகளும் ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கும் இடையில் சலாம் கொடுத்து பிரிக்க வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு தான் கூறியுள்ளார்கள். சரி, என்ன பேசுகிறார்கள் நூலாசிரியர்? ஒன்றொன்றாக பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் ரபி அவர்கள் விளக்குகிறார்கள், முஸ்லிம்களின் விவகாரங்களுக்கு அல்லாஹ் யாரை அதிகாரியாக ஆட்சியாளராக ஆக்கியுள்ளானோ அவருக்கு அல்லாஹ் விரும்புகின்ற மற்றும் திருப்தி அடைகின்ற வரையில் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் நன்மை உடையக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். நன்மை உள்ள அனைத்து காரியங்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். மேலும் முஸ்லிம்கள் ஆட்சியாளருடன் சேர்ந்து ஹஜ் செய்வதும், ஏனெனில் ஆட்சியாளருடைய கடமை. அல்லாஹ் தூதர் செய்த ஹஜ் கடைசியும் முதலுமான ஒரு ஹஜ். அந்த ஹஜ்ஜிற்கு பின்னால் 1 லட்சம் சஹாபாக்கள் ஹஜ் செய்தார்கள். ஆட்சியாளர் முன்னால் செல்ல பின்னால் மக்கள் அனைவர்களும் ஹஜ்ஜை செய்தார்கள். இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு விஷயம். ஆட்சியாளருக்கு பின்னால் ஹஜ் செய்வது, அவருக்கு பின்னால் தொழுவது. ஆம், ஆட்சியாளர் தொழுகை நடத்த வேண்டும். ஆட்சியாளர்கள் தொழுகை நடத்துவார்கள். அவரோ அல்லது அவர் நியமித்தவர்களோ, இதனால் தான் ஒரு ஆட்சியாளருடைய ஒரு நன்மைகள் என்னவென்றால் எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அதனால் தான் இங்கே நூலாசிரியர் சொல்கிறார்கள், அவரிடம் ஹஜ் செய்ய வேண்டும், அவரோடு ஹஜ் செய்ய வேண்டும், அவரை விட்டு பிரியக்கூடாது, அவர் பின்னால் தொழ வேண்டும், அவர் பின்னால் தொழாமல் போபவன் வழிகேடன். வேறு ஏதாவது காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லி அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்றெல்லாம் அவர் சொல் பின்னால் இணை வைப்பு இங்கு வரவில்லை. அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த ஆட்சியாளர் நல்லவராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி, சொல்லிவிட்டு சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள், இதுதான் சத்தியம் என்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு யஸீத் இப்னு முஆவியா. யார் அவர்கள்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மாபெரும் சஹாபியின் மகன். நாம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் ஹலீஃபாவாக, அதாவது எத்தனை ஆண்டுகள் ஆட்சியாளராக இருந்தார்கள் ஹலீஃபாவாக? அந்த ஆட்சி அதிகாரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யஸீதிடம் சென்றது. நாம் உலமாக்கள் இவர்களின் காலத்தில் நடந்த பெரும் பிரச்சனைகள், இவர்கள் காலத்தில் நடந்த முஸ்லிம்கள் சஹாபாக்களுடைய உயிரிழப்பு, ரத்தம் சிந்துதல் போன்ற பல ஃபித்னாக்கள், பல பிரச்சனைகள் நடந்தது. அதிலும் முக்கியமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பலர் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள். கர்பலாவுடைய சம்பவத்திற்கு இப்போது நாம் விரிவாக செல்ல போவதில்லை. அல்லாஹ் நாடினால் அதை நாம் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு தொடர் அமர்வு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா,
இந்த விஷயத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். வரலாற்று சம்பந்தமான அனைத்தையும் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அப்போது கர்பலாவை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹு தஆலா தெளிவான விஷயத்தோடு நாம் பார்ப்போம். இப்போது நாம் இந்த யசீத் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நாம் செல்வோம். யசீத் அவர்களின் ஆட்சியுடைய விஷயத்தில் பல பேருக்கு பல கருத்துகள் இருந்தது. அவர்கள் ஒழுங்காக ஆட்சி செய்யவில்லை, அவர்கள் மிகவும் பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார், அவரிடம் மார்க்கப்பற்றுதல் இல்லை, அவரிடம் சரியான அந்த 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 மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை என்று பல பிரச்சனைகள் இருந்தது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், கர்பலாவிற்கு பிறகு மதீனாவுடைய நிலைமை, கர்பலாவிற்கு பிறகு, கர்பலா சம்பவத்திற்கு பிறகு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு மதீனாவுடைய தட்பவெட்ப நிலை மாறுகிறது. என்ன மாறுகிறது என்றால், சஹாபாக்களும் சரி மற்றவர்களும் சரி, அதாவது மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் யசீத் அவர்களுடைய ஹிலாஃபத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், நாங்கள் யசீதை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராகவில்லை, எங்களுக்கு யசீத் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள். எங்களுக்கு யசீத் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம், அல்லாஹ்வின் தூதருடைய உற்ற பேரனை இழந்து விட்டோம், அஹ்லுல் பைத்தை நாம் இழந்து விட்டோம், பல சஹாபாக்கள் பல குடும்பத்தார்கள் அல்லாஹ்வின் தூதரின் உற்ற பேரன் ஹுசைனை இழந்து விட்டோம், இனியும் இப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் நாம் இருக்கக்கூடாது என்று அப்துல்லாஹ் இப்னு முதீ, அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா என்ற இருவர், அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா என்பவர்கள் சஹாபி, அதாவது மதீனாவில் முஹாஜிர்களுக்கு ஒரு சஹாபி ஒருவர் பொறுப்பேற்கிறார், அன்சாரிகள் அப்துல்லாஹ் இப்னு முதீ அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள், நாங்கள் தான் இனி ஆட்சியாளர்கள் என்று. மதீனாவில் யசீதுடைய ஆட்சி பீடம் எங்களுக்கு வேண்டாம், அவர்களிலிருந்து நாங்கள் குரூஜி வெளியேறுகிறோம், நாங்கள் இனிமே அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எங்களுக்கு இனிமே கட்டுப்பாடு மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு முதீ, அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா இவர்கள் தான் எங்களுக்கு என்று மதீனாவில் மக்கள்கள் சேர்ந்து முடிவு செய்ய போகிறார்கள். ஒருவராக வந்து சபையில் அமர்ந்து ஒருவராக வந்து தங்கள் தலைப்பாகையை கழட்டி கீழே வைக்கிறார்கள். தலைப்பாகையை கழட்டி கீழே வைப்பதென்றால், நான் அந்த ஆட்சியாளருக்கு நான் எதிராக இருக்கிறேன், நான் அந்த ஆட்சியாளரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மாபெரும் சூழல் அங்கு நடைபெறுகிறது. இந்த இடத்தில் இப்போதுதான் உள்ளே வருகிறோம். மதீனாவாசிகள் யஸீத் இப்னு முஆவியா அளித்த வாக்குறுதியை பைஅத்தை முறிக்க முடிவு செய்த போது இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார், மாபெரும் சஹாபி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்தில் சிறுநீர் கழித்தார்கள் என்றால் அதே இடத்தில் சிறுநீர் கழித்து செல்லக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரை உற்றவன பின்பற்றின ஒரு சஹாபி. இந்த பிரச்சனையில் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள்? இந்த பிரச்சனையில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள்? அவர்களும் அதே போல் அலி இப்னு ஸைனுல் ஆபிதீன், அலி இப்னு ஸைனுல் ஆபிதீன் யார் அவர்கள்? ஸையத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன், மாபெரும், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன். அவர்களும் கர்பலாவிலே அவர்கள் தப்பித்தார்கள், அவர்கள் அங்கு வரவில்லை, அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள், அவர்களும் இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை தான் உலமாக்கள் இங்கு விளக்குகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முதீ என்பவரிடம் செல்கிறார்கள். யார்? தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்கள், மக்கள், முஸ்லிம்கள் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முதீயை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று. அவரிடம் செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முதீ அவர்கள் இப்னு உமர் வீட்டிற்குள் வருகிறார்கள். அவர்களிடம் பேச, வாருங்கள் அபூ அப்துர் ரஹ்மானுக்கு தலையணை வையுங்கள், தலவாணியை வையுங்கள், அவர்களுக்கு உட்காரட்டும், அமரட்டும். மாபெரும் சஹாபி, கல்வியை சுமர்ந்த, மார்க்கறிவை முழுவதும் கட்ட ஒரு மாபெரும் சஹாபி. வாருங்கள் அபூ அப்துர் ரஹ்மானே. அபூ அப்துர் ரஹ்மான் என்றால் யார்? அபூ அப்துர் ரஹ்மான் என்றால் இப்னு உமர் அவர்களின் குன்யா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகவும் அறியப்பட்ட ஒரு குன்யா. அபூ அப்துர் ரஹ்மான் என்றாலே அது யாராக வருவார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் வருகிறார்கள். அங்கே பார்த்து சொல்கிறார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இங்கே அமர்வதற்காக வரவில்லை, அப்துல்லாஹ், நான் இங்கே அமர்வதற்காக வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அதை நான் கேட்ட ஒரு ஹதீஸை உமக்கு சொல்வதற்காகவே நான் வந்துள்ளேன். ஏனெனில் முடிவெடுத்து விட்டார்கள், யஸீத் எங்களுக்கு ஆட்சியாளர் கிடையாது என்று.
நேரடியான ஹதீஸ்கள், நேரடியான ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதரின் நபி வழிக்கு முரணான ஒரு செயலை அந்த இடத்தில் மதீனாவிலே பரவுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் அல்லாஹ்வின் தூதரை மக்கவென ஆணிவென பின்பற்ற ஒரு சஹாபி வந்து, நான் உன்னிடம் அமருவதற்காக வரவில்லை அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல அதை நான் கேட்ட அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். யார் தலைவருக்கு கட்டுப்படுவதிலிருந்து தனது கையை விலக்கிக் கொள்கிறாரோ, யார் தன் தலைவருக்கு கட்டுப்படுவதிலிருந்து தன் கையை விலகிக் கொள்கிறாரோ, அவர் மறுமை நாளில் அல்லாஹை சந்திக்கும் போது அவரிடம் எந்த ஆதாரமும் இருக்காது. மேலும் யார் தனது கழுத்தில் ஒரு ஆட்சியாளரின் வாக்குறுதி பையத் இல்லாத நிலையில் மரணிக்கிறானோ, அவன் அறியாமை கால மரணத்தை தழுவுகிறான். அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு ஆட்சியாளரினுடைய பைஅத்தை பிரித்து பைஅத் இல்லாமல் மரணிப்பவன் ஜாஹிலியா மரணம் என்பதை நினைவுட்டுக் கொள் அப்துல்லா. அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். இந்த பிரச்சனை வேண்டாம், பிரச்சனையை பெரிதாக்காதீர்கள். மாபெரும் பிரச்சனை நமக்கு தான் வந்து விழும். மதீனா நகரம் சின்ன பின்னமாகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையை பெருசாக்காதீர்கள். அவர்கள் ஆட்சியாளர் யசீத் என்பவர்கள் பெரிய ஆட்சியாளர். இதைதான் உலமாக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் இந்த அடிப்படையை. மேலும் இந்த ஹதீஸை தெரிவித்து விட்டு அவர் திரும்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் அதை மட்டும் சொல்லவில்லை, வீட்டிற்கு செல்கிறார்கள். தனது பிள்ளைகளிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வீட்டிற்கு சென்று அப்துல்லாஹ் இப்னு உமர் தன் பிள்ளைகளிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் யாராவது இந்த வாக்குறுதியை யசீதிற்கு அளித்த பைஅத்தை முறித்தால், யசீத் எங்கே இருந்தார்கள் அப்போது? எங்கே இருந்தார்கள் யசீத்? மதீனாவில் இங்கு நடக்கிறது. யசீத் எங்கே இருந்தார்கள்? உமய்யா கிலாஃபத் எங்கே நடந்தது? எங்கே தலைநகரம்? டமஸ்கஸ், சிரியா. இன்று இருக்கக்கூடிய சிரியா டமஸ்கஸில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி தலைநகரம் இருந்தது. அதேதான் அங்கேதான் யசீதும் இருக்கிறார்கள். அப்படி மதீனாவில் யார் ஆட்சி செய்தார்கள்? யசீத் அவர்களுடைய ஆளுநர்கள். பக்தாதில், மதீனாவில், மக்காவில் எல்லா இடங்களிலும் தலைநகரம் உமய்யாவுடைய கிலாஃபத்தில் தலைநகரம் எது? டமஸ்கஸ், திமிஷ்க். இன்று இருக்கக்கூடிய ஷாம் நாடு இருக்கக்கூடிய சிரியாவில். சரி, அப்பாசியா கிலாஃபத்தில் தலைநகரம் மாறியது பக்தாத். அப்பாசியா கிலாஃபத்திலே எங்கே மாறியது தலைநகரம்? டமஸ்கஸில் இருந்து பக்தாதிற்கு மாறியது. சரி, யசீத் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எங்கே? டமஸ்கஸில் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், ஷாமிலே இருக்கிறார்கள். பிரச்சனை பெருசாக்க வேண்டாம் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் வீட்டிற்கு சென்று, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் யாராவது இந்த வாக்குறுதியை, இந்த பைஅத்தை, யசீத் அவர்களுக்கு நாம் அளித்த வாக்குறுதியை முடித்தால் அவரிடம் நான் பேச மாட்டேன். அவனின் பிள்ளைகளிடம் எச்சரிக்கிறார்கள், பைஅத்தை முறித்தீர்கள், நான் உங்களிடம் பேச மாட்டேன். அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மை இதுதான். எந்த விஷயத்தை இது நடந்ததோ, இதனால் இந்த உம்மத் கண்ட விஷயம் என்ன? மாரக்கத்துல் ஹர்ரா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மதீனா நகரம் சின்னா பின்னமானது. மதீனா நகரம் சின்னா பின்னமானது. மதீனத்து ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மதீனா சின்னா பின்னமானது. லா இலாஹ இல்லல்லாஹ். முஅக்கப் இப்னு உமர் அந்த ஆளுநரை கொண்டு யசீத் அவர்கள் படையை அனுப்புகிறார்கள். டமஸ்கஸில் இருந்து படையை அனுப்புகிறார்கள். எங்கு அனுப்புகிறார்கள்? மதீனாவில் அனுப்பி மக்களை, அவர்கள் கிளர்ச்சி செய்பவர்களை, ஏனெனில் ஒரு ஆட்சியாளர் உருவாகிவிட்டார். யார் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக யார் எதிர் செய்தாலும் அவர்கள் அதை கிளர்ச்சி என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இதைதான் ஒரு படித்த கல்வியை முழுவாக அறிந்த ஒரு சஹாபி எச்சரித்தார்கள் மக்களுக்கு. அங்கு வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். மறுபடியும் கட்டுக்கு வந்தது யசீத் அவர்களிடமே, அந்த ஆட்சியாளர்களிடமே. எது கட்டுக்கு வந்தது? மதீனா கட்டுக்கு வந்தது, அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஆனால் எழுந்தது பெரும் சஹாபாக்கள். ஏறத்தாழ 700 குர்ஆன் மனனம் செய்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். 700 குர்ஆன் ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். மாபெரும் மாபெரும் சோகத்திற்குரிய ஒரு நிகழ்வுகள்
மதீனாவில் நடந்தது. காரணம் யஸீத் அவர்களின் பைஅத்தை முறித்ததற்காக எடுக்கப்பட்ட விஷயங்கள். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை உலமாக்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒன்று சேரக்கூடிய இத்தகைய மகத்தான அடையாளங்களில் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தலைமை இல்லை என்றால் அவர்களால் ஜிஹாதிற்கோ ஹஜ்ஜிற்கோ அல்லது வேறு எதற்கும் ஒன்று சேர முடியாது. எனவே ஒரு பாவியான இமாமாக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவருக்கு பின்னால் தொழுது அவரை பின்பற்ற வேண்டும். அவர் ஹஜ்ஜி செய்தால் அவருடன் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அவர் போருக்கு சென்றால் அவருடன் போர் செய்ய வேண்டும். ஆட்சியாளர் மக்களை அழைத்து இஸ்லாத்தின் மகத்துவத்தையும் அதன் வலிமையும் நிலைநாட்ட ஜிஹாதிற்கு துண்ணும் பொழுது ஒவ்வொருவராக பின்வாங்கினால் அதன் முடிவு மிகவும் மோசமானதாக இருக்கும். அதன் விளைவாக இஸ்லாமும் முஸ்லிம்களும் பலவீனம் அடைவார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இழிவுதான் ஏற்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. இந்த சம்பவம் எப்போது நடந்தது? ஹர்ராவுடைய அந்த போர்க்களம் 63 ஹிஜ்ரி 63. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மாபெரும் சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் மரணித்ததற்கு பிறகு 63 இந்த சம்பவம் நடக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாவாசிகள் யஸீத் இப்னு முஆவியாருக்கு அளித்த வாக்குறுதியை முறித்தனர். குறைஷிகளுக்கு தலைவராக இருந்தார்கள், அன்சாரிகளுக்கு தலைவராக அப்துல்லாஹ் இப்னு அன்ஸலாவை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் 2 பேரும் தான் இனிமே எங்களுக்கு தலைவர்கள். அந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர்கள் இதனை பகிரங்கப்படுத்தினர். மக்கள் மிம்பருக்கு அருகில் ஒன்று திரண்டனர். அவர்கள் ஒவ்வொருவராக முன்வந்து தனது தலையில் இருந்த தலைப்பாகை கழற்றி, எனது இந்த தலைப்பாகை நான் எப்படி கழற்றுகிறேனோ அதே போல்தான் யஸீதை நான் ஆட்சியில் இருந்து நீக்கிவிட்டேன் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? கடைசியில் நபி வழிக்கு நாம் முரண்பட்டதினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை நீங்கள் செய்தால் பிரச்சனையாகும், நான் சொல்வதை கேளுங்கள், அதுதான் சத்தியம், அதுதான் நபி வழி என்று சொல்லி ஒரு சஹாபி அவர்கள் எச்சரிக்கை செய்தும் அதை கேட்காமல் போனதினால் பேசினவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், பிறகு அவர்கள் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, யஸீதின் ஆளுநரான உஸ்மான் இப்னு முஹம்மத் என்பவரை வெளியேற்றவும் உமையா வம்சத்தினரை மதீனாவில் இருந்து துரத்தவும் முடிவு செய்தனர். ஆம், ஏனெனில் ஏற்கனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த உமையா அந்த குடும்பத்தார்கள் ஆட்சி செய்திருந்தார்கள். அவர்களை சிறைப்பிடித்தனர் மதீனாவாசிகள். நாங்கள் யஸீதையே நீக்கிவிட்டோம், நீங்கள் எல்லாம் யார்? எனவே அவர்களை சிறைப்பிடித்தனர். மதீனாவில் ஏற்கனவே ஆட்சி செய்த அந்த குடும்பத்தை அவர்கள் சிறைப்பிடித்தனர். உஸ்மான் இப்னு முஹம்மத் அவர்தான் அன்று ஆளுநராக இருந்தார், யஸீதுடைய ஆளுநர். யஸீத் அவர்கள் நியமித்த மதீனா ஆளுநர் யார் என்றால் உஸ்மான் இப்னு முஹம்மத். அவருக்கு கீழ் தான் இருந்தது மதீனா. அவர்களை எதிர்த்து, அவர்களையும் தனிமைப்படுத்தி, அவர்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து பெரும் பிரச்சனையாக மாறினது. உமையா வம்சத்தினர் அனைவரும் மர்வான் இப்னுல் ஹக்கம் வீட்டில் தஞ்சமடைந்தனர். மர்வான் இப்னு ஹக்கம் யார்? பின்னால் ஆட்சியாளராக உருவெடுத்தவர் தான் இந்த மர்வான் இப்னு ஹக்கம். இருப்பினும் அப்துல்லாஹ் இப்னு உமர், அலி இப்னு ஹுசைன், அலி இப்னு ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஆகிய இருவரும் இந்த விவகாரத்தில் இருந்து விலகி இருந்தனர், இந்த ஃபித்னாவில் இருந்து விலகி இருந்தனர். அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த ஃபித்னாவில் இருந்து விலகி அவர்கள் யஸீதிற்கு அளித்த வாக்குறுதியை முறிக்கவில்லை. இப்னு உமரின் குடும்பத்தை சேர்ந்த எவரையும் அவர்கள் முறிக்கவில்லை. இப்னு உமர் தனது குடும்பத்தாரிடம், உங்களில் எவரேனும் யஸீதிற்கு அளித்த வாக்குறுதியை முறிக்க கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை செய்தனர். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அப்படி அதை மீறும் பொழுது உயிர்கள், சேதங்கள், பிரச்சனைகள், பிளவுகள் என்பது எல்லாம் நம்மை வந்து சூழும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாதா, பாவியாக இருந்தாலும் நீ அவருக்கு கட்டுப்படு என்று ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, பாவியாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படு. அந்த பாவத்தை நீ செய்யாது, ஆனால் அவருக்கு எதிராக நீ கலகம் செய்யாது. இதே காலத்தில் தான் மற்ற பெரும் பெரும் கல்வியில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். இவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருந்தது? ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருந்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு நாம் எதிராக செய்யக்கூடாது, அவர்கள் எதிராக கலகம் செய்யக்கூடாது என்பது நபி வழி. அந்த நபி வழியை நாம் எக்காரணத்திற்கும் இது கொள்ள முடியாது. அரசியலை நீங்கள் ஏதாவது பூந்து இது கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் மற்றவர்கள் இந்த விஷயத்தில் சத்தியத்திலே தெளிவாக உறுதியாக நின்றார்கள். படித்து சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது ஒரு சின்ன ஒரு அடிப்படை. ஆட்சியாளருக்கு எதிராக ஆட்சியாளர் என்று பேசுவது, ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்ய நினைப்பது, அவர்களை ஏசுவது, அவர்களை பேசுவது, இதை எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் வரலாற்றில் திரும்பி போய் பாருங்கள்.
நபி வழியை மிஞ்சாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்துணை ஹதீஸுகள் நம்மளுடைய இளையதனத்திலே தனி கட்டுரையை எழுதியிருக்கிறோம். அத்துணை ஹதீஸுகளை ஒன்று திரட்டியிருக்கிறோம் தமிழ் மொழியில். ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது நன்மை தீமை எந்த விஷயத்திலும் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது ஹராம். அது நம்முடைய ஒற்றுமையை பாதிக்கும், நம் உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தும். நாம் சஹாபாக்களை இழந்திருக்கிறோம், ஹாஃபிதுகளை இழந்திருக்கிறோம். அத்துணை பேரை இழந்தும் நாம் எதை கண்டோம்? எதை கண்டோம்? ஹிலாஃபத் எதுவரை நடந்ததோ நடந்தேறிதான் முடிந்தது. யாரும் அகற்றப்படவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் நூலாசிரியர் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு ஃபிக்ஹ் விஷயத்தை சொல்கிறார்கள். அதன் பின்னால் 6 ரக்காத்துகள் தொழுவ வேண்டும். அதாவது ஜும்மாவிற்கு பிறகு, அதாவது ஜும்மாவில் நாம் தொழுவ வேண்டும் ஆட்சியாளருக்கு பிறகு. அதற்கு பின்னால் 6 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அது என்ன 6 ரக்காத்துகள்? ஜும்மாவிற்கு பின்னால் 6 ரக்காத்துகள். வாங்கள் சற்று ஃபிக்ஹ் சட்டத்திற்கு உள்ள வருவோம். அது என்ன 6 ரக்காத்துகள்? ஜும்மாவிற்கு பிறகு 6 ரக்காத்துகள் தொழ வேண்டும். ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு இடையிலும் சலாம் கொடுக்க வேண்டும். இவ்வாறே எங்களுக்கு இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு தான் கூறினார்கள். என்ன விஷயம் இது? என்ன விஷயத்தை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். அதாவது என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பிலோ அல்லது அவரை அறிவிக்கும் மற்றவர்கள் வழியாக வந்துள்ள செய்தியில், மஸ்ஜிதில் அதாவது ஜும்மா தொழுதற்கு பிறகு மஸ்ஜிதில் 2 ரக்காத்துகளும் வீட்டிற்கு சென்ற பிறகு 2 ரக்காத்துகளும் தொழலாம் என்று வந்துள்ளது. பின் சுன்னத்தை சொல்கிறார்கள் நூலாசிரியர். ஆனால் 6 ரக்காத்துகள் என்று சொல்வதற்கு அது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் சத்தியம் என்னவென்றால், அபூ ஹுரைரா மேலும் எனவே ஒருவருக்கு மஸ்ஜிதிலேயே 4 தொழ வசதி இருந்தால் அப்படி தொழவும், அல்லது 2 ரக்காத்துகள் மஸ்ஜிதிலும் 2 ரக்காத்துகள் வீட்டிலும் தொழ வசதி இருந்தால் அப்படியும் செய்யலாம். ஆனால் ஆசிரியர் குறிப்பிட்டது போல 6 ரக்காத்துகள் தொழுவதற்கு என்னிடம் எந்தவித ஆதாரமும் நான் காணவில்லை என்று ஷேக் அவர்கள் ரபி இதற்கு விளக்கம் தரக்கூடிய ஆலிம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்கள், நூலாசிரியர் சொன்ன அந்த 6 ரக்காத் என்பது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அது ஒரு தனியான ஒரு 6 ரக்காத் என்பதற்கு அடிப்படை இல்லை. ஆனால் 2 ரக்காத்தாக தொழலாம் அல்லது 4 ரக்காத்தாக தொழலாம் என்ற இந்த அடிப்படை நாம் எல்லோரும் அறிந்தது ஜும்மாவுடைய பின் சுன்னத்திற்கு, ஜும்மாவுடைய பின் சுன்னத்திற்கு. எனவே அல்லாஹ்வின் அடியார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை பாருங்கள். அவர் ஜும்மா தொழுகைக்கு பிறகு தனது வீட்டிற்கு செல்லும் வரை எதனையும் தொழ மாட்டார். பிறகு தனது வீட்டிற்கு சென்றால் 2 ரக்காத் தொழுவார்கள். உலமாக்கள் பிரிக்கிறார்கள். பள்ளியில் இருந்தால் 4 ரக்காத்துகள், வீட்டிற்கு சென்றால் பள்ளியில் நீங்கள் தொழுது விட்டீர்கள் 4, வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் 2. மற்றொரு செய்தியில் ஒருவன் மஸ்ஜிதிலே தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பின் சுன்னத் 4ஆ 2ஆ ஜும்மாவில்? அதுதான் இப்போது கேள்வி. பின் சுன்னத் ஜும்மாவிற்கு பிறகு 4ஆ 2ஆ? ஹதீஸ் 2 வகையாக வந்திருக்கிறது. ஒன்று, வீட்டிற்கு சென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு சென்றால் பள்ளியில் தொழ மாட்டார்கள், வீட்டிற்கு சென்றால் 2 ரக்காத். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒருவன் மஸ்ஜிதிலேயே தொழுவதாக இருந்தால் ஜும்மாவிற்கு பிறகு 4 ரக்காத் தொழ வேண்டும், 2-2ஆக. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பிலோ அல்லது அவரை அறிவிக்கும் மற்றொரு வழியாக வந்துள்ள செய்தியில் மஸ்ஜிதில் 2 ரக்காத்துகளும் வீட்டிற்கு சென்ற பிறகு 2 ரக்காத்துகளும் தொழுவது என்று உள்ளது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி வேண்டால் நீங்கள் தொழலாமே தவிர 6 ரக்காத்துகள் தொழ வேண்டும், இங்கேயும் 4 அங்கேயும் 2 என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஷேக் ரபி அவர்கள் இந்த விஷயத்தில் விளக்குகிறார்கள். சரி, அடுத்த விஷயத்திற்குள் செல்வோம். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்? மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வரும் வரை ஹிலாஃபத் குரைஷி கோத்திரத்திலேயே இருக்கும். ஹிலாஃபத் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வரும் வரை இந்த ஹிலாஃபத் யாரிடம் இருக்கும் என்றால் குரைஷி கோத்திரத்திலே இருக்கும், குரைஷ் அவர்களிடம் இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கேதான் ஒரு சில விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஹிலாஃபத் என்பது ஒரு ஹலீஃபா என்பவராக ஒருவர் ஆக வேண்டும் என்றால் நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒருவர் ஹலீஃபாவாக, ஆட்சியாளராக, ஆட்சி தலைமைக்கு பொறுப்பேற்பவராக இருந்தால் நமக்கு நிபந்தனை வேண்டும். என்ன நிபந்தனைகள்? கவனமாக பாருங்கள். அவர் முதல் நிபந்தனை மார்க்க அறிஞராக இருக்க வேண்டும், அல் இல்ம், அவரிடம் கல்வி இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்
ஆய்வு செய்து முடிவெடுக்கும் தகுதியுடையவரா, முஜ்தஹிதாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஏனெனில் அறிஞர்த்துவம், தலைமைத்துவம் அந்த காலத்தில் இது இரண்டும் தனித்தனியாகவே பிரிக்கப்பட்டது அல்ல. முற்காலத்தில் அறிஞர், ஆட்சியாளர் இது இரண்டும் சேர்ந்ததுதான் ஹலீஃபா. இன்று பாருங்கள், ஏபிசிடி படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி அவர்தான் தலைவர், ஆட்சி செய்வார். ஆட்சி செய்யக்கூடிய தலைவர், அரசியல் கட்சி தலைவர். ஒவ்வொரு லெட்டர் பேடுக்கும் ஒவ்வொரு தலைவர். சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது. இங்கு முஸ்லிம்களின் தலைவர் ஒரு ஹலீஃபா. ஹலீஃபாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், லெட்டர் பேடு தலைவர்களை பற்றி இங்கு பேசவில்லை. ஹலீஃபாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இமாமாக, கல்வி அறிவுடைய அறிஞராக இருக்க வேண்டும். அறிஞர் மட்டும் பத்தாது, ஆய்வு செய்யக்கூடிய தகுதி, முஜ்தஹிதுடைய தகுதியை அடைந்திருக்க வேண்டும். இப்படி வழிவந்தவர்கள் தான் அபூபக்கர், இப்படி வழிவந்தவர்கள் தான் உமர், இப்படி வழிவந்தவர்கள் தான் உஸ்மான், இப்படி வழிவந்தவர்கள் தான் அலி. இவர்கள் தான் ஆட்சியாளர்கள், இவர்கள் தான் ஹலீஃபாக்கள். இரண்டாவது விஷயம், ஆய்வு செய்யும் முஜ்தஹிதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நீதியாளராக இருக்க வேண்டும், அதில் நீதியாளராக இருக்க வேண்டும். நான்காவது, மக்களின் விருப்பத்தை பெற்றவராக இருக்க வேண்டும், ரிதா, மக்களின் திருப்தியை பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். கல்வி அறி உடையவர்கள் முக்கியமாக. ஐந்தாவது, குறைஷியாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, குறைஷி குலத்திலிருந்து, குறைஷி கோத்திரத்தில் இருந்தவராக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் தான் ஒருவர் ஹலீஃபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இதை தான் சொல்கிறது. இந்த நிபந்தனைகளில் 3 அல்லது 4 குணங்கள் 2 நபர்களிடம் இருந்து அவர்களில் ஒருவர் மட்டும் மேலதிகமாக குறைஷியராக இருந்தால் அவருக்கே அந்த அதிகாரம் உரியது. ஆனால் ஒருவரிடம் இந்த நிபந்தனைகள் ஏதுமின்றி வெறும் குறைஷி என்ற அடையாளம் மட்டும் இருந்தால் அவரது உரிமை அற்றுப்போகும். இதை உலமாக்கள் சொல்கிறார்கள். வெறுமன குறைஷி என்று இருந்தால் மட்டும் போதுமானது. இதையெல்லாம் விளக்குகிறார்கள். அபூபக்கர் எவ்வாறு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற விஷயங்கள் அனைத்தும் வருகிறது அல்லாஹ்வின் அடியார்கள். ஏனெனில் இது யாருக்கு முன்னால் ஆட்சி அதிகாரம் அஹ்லுல் பைத்திற்கு என்று சொல்பவர்களுடைய வழிகேடு இதுதான். ஆட்சி அதிகாரம் அஹ்லுல் பைத், அல்லாஹ்வின் தூதரின் குடும்பத்தார்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனி ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களும் இந்த ராஃபிதாக்களும், அந்த ஷியாக்களும் ராஃபிதாக்களுக்கும் தமிழகத்தில் இன்று விழுதலாக செயல்படுபவர்களுக்கும் இதுதான் மறுப்பு, இதுதான் மறுப்பு. ஆட்சியாளர் குறைஷியாக இருக்க வேண்டும், கல்வியாளராக இருக்க வேண்டும், நீதியாளராக இருக்க வேண்டும், முஜ்தஹிதாக இருக்க வேண்டும், மக்களின் திருப்தியை பெற்றிருக்க வேண்டும். இதற்கு கடைசியில் வருவது குறைஷியாக இருக்க வேண்டும். இதில் வெறும் குறைஷியாக இருந்தால் மட்டும், பாருங்கள், குறைஷியாக இருந்தாலுமே மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை என்றால் அருந்து போகும், கலீஃபாவாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று ஷேக் ரபி அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் எவர் அந்த தகுதியையும் உரிமையும் பாழாக்கி விட்டார். அதே சமயம் இந்த நிபந்தனைகள் ஒருவிடம் இருந்து குறைஷி அல்லாத இன்னொரு இடமும் இருந்தால் குறைஷிற்கே முன்னுரிமை வழங்க வேண்டும், அதுவே அவரது உரிமையாகும். சரி, இந்த விஷயத்தில் பாருங்கள், குறைஷி என்பது அஹ்லுல் பைத்தை விட விரிவானது. கவனியுங்கள், அஹ்லுல் பைத் என்றால் அஹ்லுல் பைத் குறைஷிகள் தானே. இங்கு அஹ்லுல் பைத் குறைஷிகள் என்பது விஷயம் அல்ல. அஹ்லுல் பைத் மட்டும்தான் குறைஷிகளா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற குடும்பத்தார்கள் நாம் நேசிக்கின்றோம், நம் நேசத்திற்குரியவர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் நாம் நேசிக்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்பது வேறு. அல்லாஹ்வின் அடியார்களே, கிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள் அஹ்லுல் பைத் மட்டுமா? அப்படி வராது. குறைஷிகளுக்குள் குறைஷி என்பது விசாலமான ஒரு விரிவாக்கம், விசாலமானது. வெறுமன அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சியை பிடுங்கி விட்டார்கள், அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியானவர்கள். அபூபக்கர் கிடையாது, உமர் கிடையாது, உஸ்மான் கிடையாது, அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்பவர்கள் தான் இந்த ராஃபிதாக்கள், இந்த ஷியாக்களும் அவர்களை பின்னால் பின்தொடரக்கூடிய இந்த விழுதுகளும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே பாரக்கல்லாஹு ஃபிக்கும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களும்
முன் சென்ற சலஃபுகளும் கண்ணியமிக்க சஹாபாக்களும் இதைத்தான் புரிந்து வைத்திருந்தார்கள். அதாவது இந்த ஹிலாஃபத் என்பது அஹ்லுல் பைத்துகளுக்கு, நபி அவர்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் உரிய தனிப்பட்ட சொத்து அல்ல, மாறாக குறைஷிகளின் அனைத்து கிளை கோத்திரங்களுக்கும் இதில் உரிமை உண்டு. அவர்களே இதில் முதன்மையானவர்கள். இதனால் தான் அன்சாரிகளில் சிலர் நீண்ட பேச்சுகளுக்கு பிறகு நபி அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த சம்பவம், நபி அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நபி அவர்கள் இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். உலமாக்கள் அந்த பேச்சில் பேசுகிறார்கள். அதில் முஹாஜிரின்களை பாதிக்கும் சில விஷயங்கள் இருந்த உரையை நிகழ்த்திய போது பின்வருமாறு கூறுகிறார்கள் அன்சாரிகள்: நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள், இஸ்லாத்தின் படை வீரர்கள், முஹாஜிர்களாகிய நீங்களோ ஒரு சிறிய குழுவினர் மக்காவிலிருந்து வந்தீர்கள். உங்கள் கூட்டத்தை சேர்ந்த, அதாவது வாதம், சிறிய குழுவினர் எங்களிடம் வந்து எங்களை எமது வேர்களில் இருந்து பிரிக்கவும் ஆட்சி அதிகாரத்தை எங்களிடமிருந்து பிடுங்கவும் நீங்கள் பார்க்கிறீர்களே என்ற அந்த ஒரு பேச்சு மக்களில் தூரமாக இருந்தவர்கள் பேசிக் கொள்வதை உலமாக்கள் இங்கு பதிவு செய்கிறார்கள். பெரும் சஹாபாக்களை பற்றி இங்கு பேசவில்லை. வலில்லாஹில் ஹம்த். மக்களில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள். ஊரில் இருப்பவர்கள் என்றால் மக்களுக்குள் பேச்சு நிலவும் அல்லவா, அந்த பேச்சை பற்றி இங்கு பேசுகிறார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பதில் என்ன? அவர்கள் கனிவுடன் ஒரு பதிலை அளிக்கிறார்கள். உங்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து நற்பண்புகளுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விவகாரமானது, இந்த ஹிலாஃபத் என்பது குறைஷிகளின் இந்த கூட்டத்திற்கு தவிர வேறு எவருக்கும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது நபி அவர்களின் காட்டி தந்த வழி என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு கண்ணியமாக ஒரு பிரச்சனையை சீர் செய்கிறார்கள் பாருங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் சொல்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் வம்சாவளியிலும் வசிப்பிடத்திலும் அரபுகளில் மிகச் சிறந்தவர்கள் குறைஷியர்கள். அன்சாரிகளை விட அரபுகளில் மிக சிறந்தவர்கள் குறைஷி கோத்திரத்தினர்கள். எனவே அக்காலத்தில் மக்கள் குறைஷிகளுக்கு தவிர வேறு எவருக்கும் கட்டுப்பட தயாராக இருக்கவில்லை. இது சந்தேகமே இல்லாமல் அவர்களுக்குரிய ஒரு உரிமையாகும். ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் என்று ஷேக் ரபி அவர்கள் விளக்குகிறார்கள். குறைஷிகளாக இருந்தால் மட்டும் போதாது. அங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகளாக மட்டும் இருக்கவில்லை, குறைஷி கோத்திரத்தா இருக்கவில்லை. ஏன், எந்த குறைஷியில் வருவார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு? பனு தைம், குறைஷிகளின் கிளையில் எந்த கிளை? பனு தைமை உடைய கிளை. அல்லாஹ்வின் தூதர் பனு ஹாஷிம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பனு உமையா, பனு உமையா, உமவியாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் எங்கே இருந்து வரக்கூடியவர்கள்? பனு உமையா, உமையா இப்னு அப்துல் ஷம்ஸ், அந்த கோத்திரத்திலிருந்து வரக்கூடியவர்கள். எல்லோரும் குறைஷியர்கள், எல்லோரும் குறைஷியர்கள். இந்த விஷயத்தை சொல்லி இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சான்று என்னவென்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாஷிம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இருப்பினும் அவர்கள் கலீஃபாவிற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் குறைஷியர். வெறும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வது இங்கு வழிகேடான ஒரு விஷயம் என்பதைத்தான் இந்த ஷியாக்களின் கொள்கையாக இருந்தது. குறைஷியர்களிடமிருந்து ஹிலாஃபத் இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் சொல்லிவிட்டார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தினர், ஜாஃபர், அகீல் மற்றும் பனு உமையாக்களுக்கு பிறகு ஹிலாஃபத்தை பெற்று சுமார் 500 ஆண்டுகள் அதனை தக்க வைத்திருந்த அப்பாசி வம்சத்தின் ஆகியோரும் அடங்குவார்கள். பிறகு அல்லாஹ் தனது ஆட்சியை தன் நாடியவர்கள் வழங்கினான். சரி, இந்த ஹதீஸ் உண்மையான ஒரு சத்தியம். எப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தை எடுத்தார்களோ அன்றிலிருந்து அப்பாசிய ஹிலாஃபத் ஏறத்தாழ 400-500 வருடங்கள் வரை உமவியாவுடைய ஹிலாஃபத் முடிந்து அதற்கு பிறகு அப்பாசிய ஹிலாஃபத் நடந்து அதுவரை 500 ஆண்டுகள் ஹிலாஃபத் யாரிடம் இருந்தது? யாரிடம் இருந்தது? குறைஷிகளிடமிருந்தே இருந்தது. குறைஷியர்களிடமே இருந்தது 500 ஆண்டு காலம். அல்லாஹ் தூதர் சொன்னது போல் அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கு பிறகு அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவனுடைய அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் இருப்பினும் அவர்களுக்குள் சில மிச்சங்கள் எஞ்சி இருந்தன. உதாரணமாக அஷ்ராஃப்கள், ஷேக் ரபி அவர்கள் மற்ற உள்ளூர் பிரச்சனை எல்லாம் சொல்கிறார்கள். என்னதான் ஹிலாஃபத் இருந்தாலும் அஷ்ராஃப்கள் இருந்தார்கள். அஷ்ராஃப்கள் யார்? உஸ்மானிய ஹிலாஃபத், ஒட்டமன் எம்பையர், உஸ்மானிய ஹிலாஃபத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்ராஃப்கள் மதீனாவில் ஹிஜாஸில் ஒரு பகுதியை அவர்கள் என்ன செய்தார்கள்? குறுகிய அந்த இடத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் அஷ்ராஃப்கள் என்ற ஒரு சில விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்,
நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆட்சியாளர்கள் ஹிலாஃபத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஹிலாஃபத் என்ற வார்த்தையை கொண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஹிலாஃபத் என்ற விஷயத்தில் கொண்டு தவறான புரிதல்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஹலீஃபா என்பதற்கு தகுதிகள் இருக்கின்றது. ஆட்சி அதிகாரம் என்பதற்கு விஷயங்கள் அடிப்படை இருக்கிறது. ஹிலாஃபத்தை தேடி செல்லக்கூடியவன் அல்ல ஒரு முஸ்லிமின் வேலை. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின விஷயம் என்பது வணக்க வழிபாடு, இணை வைப்பு இல்லாத வாழ்க்கை, ஹலாலான வாழ்க்கை, ஹராமை தவிர்த்த வாழ்க்கை. இதுதான் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவது, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வது, ஆட்சியை பால் அழைப்பது, இது அல்ல முஸ்லிம் இந்த விஷயத்திற்காக கட்டளையிடப்படவில்லை. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சஹாபாக்கள் அதை வெறுத்து ஒதுக்கினார்கள். ரத்தங்களும் பிரச்சனைகளும் சிந்துவதே இந்த விஷயத்திற்குள் உள்ளே நுழைவது என்று இருந்தார்கள். ஏனெனில் அதைவிட மார்க்கம் நமக்கு விட்டித்த விஷயம், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும், சத்தியத்தை பேண வேண்டும், இஸ்லாத்தை அடுத்த மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும், முஸ்லிம்களை பால் மக்களை நாம் அழைக்க வேண்டும், இஸ்லாத்தின் பால் மக்கள். இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்குள் சென்று அல்லாஹ்வின் அடியார்களே நம்முடைய விஷயத்தை நாம் வீணாக்க விடக்கூடாது. இதை தெரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹலீஃபா என்றால் ஒருவர் தானே? அப்படி என்றால் ஆட்சியாளர் என்றால் ஒருவர் தானே இருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியில்? ஏன் இத்துணை முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருக்கிறோம் என்று அடுத்த ஒரு கேள்வி. இதையும் உலமாக்கள் விளக்குகிறார்கள். இதை மிகவும் அழகான முறையில் உலமாக்கள் இதை விளக்குகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அதற்கு முன்னால் அடுத்த வரியை நாம் பார்ப்போம், ஏனெனில் அதுதான் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். 29வது விஷயம், முஸ்லிம் ஆட்சியாளர்களில் எவரேனும் ஒருவருக்கு எதிராக கலகம் செய்தால் அவர் ஹவாரிஜ் கொள்கையை சேர்ந்தவர். முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக ஒருவர் கலகம் செய்தார், அவர் ஹாரிஜி. அவர் முஸ்லிம்களின் ஒருமைப்பாட்டை உடைத்து விட்டார், மேலும் நபிமொழிகளுக்கு மாறு செய்து விட்டார். அதே நிலையிலே அவர் மரணித்தால் அவரது மரணம் அறியாமை கால ஜாஹிலியாவின் மரணம். ஆட்சியாளருக்கு எதிராக 30வது வரி, ஆட்சியாளருக்கு எதிராக போரிடுவதோ அல்லது கலகம் செய்து வெளியேறுவதோ அனுமதிக்கப்பட்டதல்ல. அவர்கள் அநீதி இழைத்திருந்தாலும் சரியே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார்கள், ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவதில் பொறுமையை கடைபிடிப்பீராக. அந்த ஆட்சியாளர் ஒரு அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரி. மேலும் அன்சாரிகளிடம் கூறினார்கள், மறுமை நாளில் ஹவுத் எனும் தடாகத்தில் என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஆட்சியாளருக்கு எதிராக போரிடுவது சுன்னாவின் வழிமுறை கிடையாது என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் அவ்வாறு செய்வதில் மார்க்கத்திற்கும் உலக வாழ்க்கைக்கும் பெரும் அழிவு உண்டு. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது எதை காட்டுகிறது என்றால், ஹலீஃபாவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள் தற்காலத்திலோ அல்லது ஹலீஃபாவிற்கு எவரும் இல்லை. இத்தகைய சூழலில் பல பைஅத்துகள் மற்றும் பல சிற்றரசுகள் இன்று தனித்தனியாக இருக்கின்றன. அதற்கு சட்டம் என்ன? ஆளாளுக்கு ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டிற்கு ஒவ்வொரு ஆட்சியாளர், இதன் சட்டம் என்ன? எனவே அடிப்படை என்ன? ஹிலாஃபத் என்றால் உலக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரே ஆட்சியாளர். இதுதான் அடிப்படை. உலக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரே ஆட்சியாளர் தான் நம்மளுடைய மரபு. இதுதான் நம்ம அடிப்படை, இதுதான் மார்க்கம், இதை தான் சொல்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரே ஆட்சியாளராக இருந்தார்கள். கவர்னர்கள் தான் பல்வேறான ஊர்களில் இருந்தார்கள். ஈராக்கை ஆட்சி செய்தார்கள், அந்த இடத்தில் ஆட்சி செய்தார்கள், எர்முக்கை கைப்பற்றினார்கள், பல ஊர்களை கைப்பற்றினார்கள். இவ்வாறுதான் ஆட்சி, இவ்வாறுதான் இருக்கும். முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே ஆட்சியாளர். அந்த ஊரை ஆட்சி செய்பவர்கள் ஆளுநர்கள். அந்த ஆளுநர்கள் அனைவரும் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? ஹலீஃபாவிற்கு கட்டுப்பட்டவர்கள். சரி, இன்று இருக்கக்கூடிய நிலை, இன்று ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறார்களா? இல்லை. அப்படி என்றால் நாம் ஹிலாஃபத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கூட்டம் கிளம்பிவிட்டது, இந்த வழிகட்ட கூட்டங்கள். வஹதத் இஸ்லாமி, வேறு கோயம்புத்தூரின் நிலை இருக்கிறது, சொல்லுங்கள், எண்ணிவிடலாம். இதெல்லாம் ஹலீஃபாவர்கள். இவர்கள் எல்லாம் ஹலீஃபாக்கள் கிடையாது, இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் கிடையாது. நமக்கென்று ஒரு ஹலீஃபாவை உருவாக்க வேண்டும். நமக்கென்று ஒரு ஹலீஃபாவை உருவாக்க வேண்டும். கரன்சி அச்சடிக்க வேண்டும். கரன்சி அச்சடிக்க வேண்டும், நோட்டு அச்சடிக்க வேண்டும். யாரு? ஹிஸ்புத் தஹ்ரீர். வேறு வேறு என்னென்ன வழிகட்ட கொள்கை?
பர்பஹாரி உயிரோடு இருந்தால் சாட்டை செம்பட்டை எடுத்து அடி அடி என்று அடித்திருப்பார்கள் இவர்களை ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. வழிகேடு அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய பொன்னான நேரங்களையும் உங்கள் பொன்னான செல்வங்களை இந்த மடையர்களிடம் கொடுத்து வீணாகி விடாதீர்கள். உங்கள் மார்க்கத்தை அவர்கள் விட்டு விடாதீர்கள், உங்களை அழைத்து விடுவார்கள். இந்த வஹதத்தே இஸ்லாமி, இந்த ஹிஸ்புத் தஹரீர், இந்த மோசமான இந்த வழிகட்ட கொள்கைகள் இன்று இருக்கக்கூடிய ஹிலாஃபத் இல்லை. ஹிலாஃபத் என்றால் ஒற்றை கூட்டில் இத்தனை பேர் இருக்க வேண்டும். அதில் முதலில் அந்த நிபந்தனைக்கு வரமாட்டேன் என்றால் நீயும் உன் தலைவனும் தான் வரமாட்டான். ஏனெனில் ஹலீஃபாவிற்காக வேண்டியது கல்வி அறிவு. உனக்கு அது என்னவென்றே தெரியாது, குர்ஆனே உனக்கு ஓத தெரியாது. தமிழில் பேசணும்னால் பேசிக்கொண்டே இருப்பாய் 1 மணி நேரம். நீ எப்படி ஹிலாஃபத்தை நிறுவுவாய்? சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை கேட்டால் உனக்கு தெரியாது. நீ எப்படி ஹிலாஃபத்தை நிறுவுவாய்? வாய்க்கிலேயே பேசுகிறாய் வஹதத்தே இஸ்லாமி என்று. இஸ்லாமின் ஒற்றுமைத்துவமும் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். உங்களை எல்லாம் அடக்குவதற்கு இங்கு ஆட்சியாளர் இல்லை, அதுதான் இங்கு பிரச்சனை. அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானா. சரி, விஷயத்திற்கு வருவோம். பன்முகை இந்த விஷயத்தை உலமாக்கள் என்னவென்று அணுகுகிறார்கள். ஹிலாஃபத் இல்லை. அப்படி என்றால் இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஹலீஃபா என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த இடத்தில் அல்லாஹ் முஸ்லிம்கள் ஆட்சியாளர் என்று ஒவ்வொரு இடத்திலும் அதிகாரத்தை கொடுத்து விட்டான் என்றால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவ்வளவுதான். அவர்களை அல்லாஹ் நம்முடைய காரியங்களுக்கு ஆட்சியாளராக உருவிருக்கிறான், நிர்வகித்திருக்கிறான். அவர்களுக்கு கட்டுப்படுவதுதான் நம்முடைய அடிப்படை. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? கவனியுங்கள். இப்னு தைமியா உலமாக்கள், பெரும் பெரும் உலமாக்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். இமாம் ரபி அவர்கள், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், ஷௌகானி போன்ற எல்லா உலமாக்களை கூற்று போன்ற பல அறிஞர்கள், அவர்களுக்கு முன்னிருந்த அஹ்மத் இப்னு ஹம்பல், ஷாஃபிஈ, மாலிக் இமாம்களை குறிப்பிடுகிறார்கள். இமாம் அஹ்மத் அவர்களுக்கு அவர்களின் ஆசிரியர் இமாம் ஷாஃபிஈ, அவர்களின் ஆசிரியர் இமாம் மாலிக், எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்தந்த பகுதிகளில் இத்தகைய பலதரப்பட்ட பைஅத்துகள் இருப்பதை அங்கீகரித்தனர். அந்தந்த பகுதிகளில் பலதரப்பட்ட பைஅத்துகள், ஒற்றை ஆட்சியாளராக இருந்தால் நன்மை, அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கிறோம். அப்படி இல்லை என்றால் குறுகிய நிலத்திலே ஆட்சியாளராக இருந்தால், அதற்கு பைஅத் இருந்தால், அதற்கு அதிகாரமும் மக்கள் எல்லோரும் அவர்களுடன் சேர்ந்து நன்மையான காரியங்கள், அதிகாரம், தொழுகை, ஜும்ஆ, ஜகாத், ஜனாசா தொழுகை என்ற அடிப்படை விஷயங்கள் எல்லோரும் நல்லபடியில் சீராக நடக்குகிறது என்றால் அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர், இவரும் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர், இவரும் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த வழிகட்ட கூட்டங்கள்? யாருமே இல்லை. அப்படி என்றால் ஆட்சியாளர் யார்? நாங்கள் தான் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹிலாஃபத்தை வந்தார்கள். வல்லாஹி 15 நான் எனக்கு வயது சரியாக 12, 15, 13, 14, ஏறத்தாழ 17 வருடம், 16 வருடம் என்று நினைக்கிறேன். சரியாக இருக்கும் என்றால் 16 வருடம். 11ஆவதோ 12ஆவதோ படித்திருக்கிறேன். 13 வருடம் இருக்கும். ஒரு கூட்டம் வந்தது எங்கள் ஊரிற்கு வந்து இதே வார்த்தை, நாங்கள் ஹிஸ்புத் தஹரீர் இருந்து வருகிறோம், எங்களுடைய நோக்கம் பூமியில் ஹிலாஃபத்தை நிறுவுவது. மடையர்களை பாருங்கள், ஹிலாஃபத்தை நிறுவுவது. அப்போது மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் தொழுவை தவிர நமக்கு எதுவும் தெரியாது. சிறு வயதில் எங்களிடம் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் ஹிஸ்புத் தஹரீர் வருகிறோம், எங்களின் நோக்கம் ஹிலாஃபத்தை நிறுவுவது, அதற்கான எல்லா வேலைகளையும் உள்வேலை உள்கட்டமைப்பை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்றால் நாங்கள் கரன்சி எல்லாம் அடிக்க ஆரம்பித்து விட்டோம். என்னவென்று சொல்வது இந்த கூட்டத்தை? அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபித்ராவிலே அல்லாஹ் அடிப்படையிலே அந்த கல்வியை, நமக்கு மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்கும் அல்லவா, அல்லாஹ் நமக்கு ஒரு ஃபித்ராவை கொடுத்திருப்பான் அல்லவா, அந்த ஃபித்ராவை அதை மறுத்து விட்டது. சரியான கிறுக்கர்களாக இருப்பார்களோ என்று இருக்கிறது என்று மனதே சொல்லிவிட்டது. அவர்களை எப்படியாவது இவர்களிடம் நாம் எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைமையும் என்னுடைய நண்பர்கள் நிலைமையும் இருந்தது. என்னுடைய நிலைமையும் என் நண்பர்கள் நிலைமையும். அந்த நண்பர்களில் ஒருவர் வலில்லாஹில் ஹம்த் இன்று ஜித்தாவிலே மலிக் அப்துல் அஜீஸ் பல்கலைக்கழகத்தில் என்னை போல ஒரு மாணவராக இன்று படித்துக் கொண்டிருக்கிறார்.
அதுவும் முதுகலை பட்டத்தை இன்று படித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவர் மற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம். இந்த முட்டாள்கள் எங்களை வந்து அழைக்கிறார்கள் ஹிலாஃபத்தை நிறுவ வேண்டும் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹராம் அடிப்படை விஷயத்தை மார்க்கத்தை படிக்காதவன் தான் இப்படிப்பட்ட விஷயத்திற்குள் செல்வான். குர்ஆனும் சுன்னாவும் என்னவென்று தெரியாதவன் தான் இப்படிப்பட்ட நிலைக்குள் செல்வார்கள். பலதரப்பட்ட சிற்றரசுகளாக இருக்கக்கூடிய அந்த பைஅத்துகள் இருக்கும் என்றில் இது ஹலால், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை உலமாக்கள் அங்கீகரித்தனர். இதற்கு எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில் இந்த இமாம்கள் பல இஸ்லாமிய அரசுகள் இருந்த காலத்தில் வாழ்ந்தனர், அனைத்து இமாம்களும். அப்போது ஹிலாஃபத் மற்றும் பைஅத் என்பது பக்தாதில் இருந்து பனு அப்பாசியர்களிடமிருந்து மாத்திரம் சுருங்கிவிடவில்லை. ஏனெனில் அன்று ஹிலாஃபத் உமவியாக்களிடமிருந்து யாருக்கு மாறியது? உமவியாக்களிடமிருந்து. அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். ஹிலாஃபத் இரண்டு விஷயத்தாக இருந்தது. சஹாபாக்களுக்கு பிறகு பனு உமய்யாவுடைய ஹிலாஃபத் என்று சொல்லுவோம். அவர்கள் ஏறத்தால் ஆட்சி செய்தார்கள். 100-150 ஆண்டுகள் ஆட்சி செய்ததற்கு பிறகு யார் கையில் வந்தது ஹிலாஃபத்? அப்பாசியா. யார் அவர்கள்? அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார், அவர்கள் பெரியப்பா அவர்களுடைய குடும்பத்தார்கள் பனு அப்பாசியா. அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இதுதான் இரண்டு ஹிலாஃபத், மிகப்பெரிய ஹிலாஃபத் என்றால் இதுதான். 500 ஆண்டுகள் ஆட்சி செய்த இரண்டு ஹிலாஃபத்துகள். அதிலும் பெரும்பான்மையானவர்கள் ஆட்சி செய்தவர்கள் யார்? உமவியா ஹிலாஃபத் அல்ல, அப்பாசியா ஹிலாஃபத். சரி, கவனியுங்கள். இதில் தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் என்ன ஆனது. அப்பாசியா ஹிலாஃபத் எவ்வாறு அரங்கேறியது? உமவியா ஹிலாஃபத்தை கிளர்ச்சி செய்து எடுத்து விட்டார்கள். உமவியா ஹிலாஃபத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். எங்கே நடக்கிறது இதெல்லாம்? தமஸ்கஸிலே நடக்கிறது, சிரியாவிலே நடக்கிறது. மாறாக அப்போது அப்பாசிய ஹிலாஃபத்தில் மட்டும் சுருங்கிவிடவில்லை, மாறாக இந்த இமாம்களின் காலத்திலேயே மஹ்ரிப் மேற்கு தேசத்தில், அதாவது அந்தலூசை காட்டுகிறார்கள், 5 சிற்றரசுகள் இருந்தன. அவர்கள் மட்டுமல்ல, அப்பாசிய ஹிலாஃபத் நடந்து கொண்டிருக்கும் போதே மேற்கு தேசத்தில் மஹ்ரிபில் 5 சிற்றரசுகள் இருந்தன என்று ஷேக் ரபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மேலும் எதை சொல்கிறார்கள்? அதாவது துனிசியாவுடைய சிற்றரசை சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். மேலும் அந்தலூசில் ஸ்பெயினில் ஒரு சிற்றரசு, அல்ஜீரியாவில் வஹரான் பகுதியில் ஒரு சிற்றரசு, துனிசியாவில் ஒன்று என பல இருந்தன. இந்த இமாம்கள் அப்பாசியர்களின் பையத்தை சரியானது என கருதினார்கள். இதற்காக மற்றவர்களுடன் தர்க்கம் செய்யவோ அல்லது அவர்களை மீண்டும் ஹிலாஃபத்தின் மீது கொண்டு வர போர் புரியுமாறு ஆட்சியாளரை தூண்டவோ இல்லை. பிரிந்து விட்டதாக அவர்கள் இருக்கட்டும், இல்லை அவர்கள் பிரிந்து விட்டார்கள், அவர்களை போய் சென்று அவர்களை கொலை செய்தோ அவர்களை பிரச்சனை செய்தோ அவர்களை மறுபடியும் நம்முடைய கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மார்க்க உலமாக்கள் யாரும் ஆட்சியாளர்களை தூண்டவில்லை என்று ஷேக் அவர்கள் முக்கியமான விஷயத்தை. அப்படி என்றால் என்ன? ஒரு சிற்றரசு உருவாகிவிட்டு முஸ்லிம்கள் எல்லோரும் அதிகாரம் ஆட்சியாளர் கீழ் அந்த அதிகாரம் வந்துவிட்டது என்றால் விட்டு விடுவதே சிறந்ததாக பார்க்கிறார்கள். ஏன்? நாம் இங்க ஒரு கேட்கலாம், என்ன ஹிலாஃபத் என்றால் ஒருவர் தானே, ஒருவருக்கு கீழ் தானே இருக்க வேண்டும், அது எப்படி பல ஹலீஃபாக்கள் உருவாக முடியும், பல ஆட்சியாளர்கள் உருவாக முடியும்? உலமாக்கள் இதற்கு பதில் அளிக்கிறார்கள். மிகப்பெரிய தீங்கை தடுப்பதற்காக சிறிய தீங்கை ஏற்றுக்கொள்வது என்னும் விதியின் அடிப்படையில் இதனை அவர்கள் உலமாக்கள் அங்கீகரித்தார்கள். இல்லையெனில் என்ன நடக்கும்? அடிப்படை தகுதியின்படி உம்மத் ஒட்டுமொத்தமாக ஒரே கொடியின் கீழ் ஒரே பைஅத்தின் கீழ் தான் வர வேண்டும் என்று இருந்தால் அதுதான் முதன்மையான கடமை. ஆனால் யாராவது ஒருவர் கட்டுப்படுவதன் விலகிச் சென்று ஒற்றுமையை பிளந்து அவரை மீண்டும் ஹிலாஃபத்தின் கீழ் கொண்டு வர ஆட்சியாளரால் முடியாமல் போனால் இந்த துண்டுபட்ட நிலையிலேயே நாம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் இருவரும் அந்தந்த பகுதி ஆட்சியாளருக்குரிய பையத்தும் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவர்களுக்குரிய ஜிஹாது நிலை பெறும் என்றால், ஏனெனில் இந்த ஆட்சியாளர்கள் பல ஜிஹாதுகளில் ஈடுபட்டனர். அந்தலூசில் முதலில் அமீரகம் சிற்றரசாக இருந்து பின்னர் ஹிலாஃபத் என்று அழைக்கப்பட்டது. அவர்களுக்குள் ஜிஹாத் இருந்தது. எல்லாம் தனித்தனியாக நடந்தேறியது என்றால் அந்த நிர்பந்தம் வருகிறது. ஏனெனில் பல ரத்தங்கள் உருவாகும், பல உயிர்கள் பிரியப்படும், பல உயிர் சேதங்கள் ஏற்படும், முஸ்லிம்கள் அணுவாக கொல்லப்படுவார்கள். அந்த பிரச்சனை வேண்டாம் என்பதை உலமாக்கள் பார்த்தார்கள். அவர்கள் ஆட்சியாளராக இருந்து மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு சத்தியம் அங்கு நிலையேறுகிறது, நீதி அங்கு நிலை பெற்றப்படுகிறது. தூரம் தூரமாக செல்வதனால் அப்பாசிய கலிஃபாக்களே ஆளுமையும் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். இங்க ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும்.
இதற்கு பின்னணியில் உள்ள காரணம் என்றால் அப்பாசிய ஹலீஃபாக்களிலேயே ஆளுமையும் வலிமையும் மன உறுதியும் மற்றும் வீரர்கள் ஆகியவற்றில் மிக சிறந்தவர் யார் என்றால் அபு ஜாஃபர் அல் மன்சூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பாசிய ஹலீஃபாக்களில் மிகவும் வீரமானவர் அபு ஜாஃபர் அல் மன்சூர். அபு ஜாஃபர் அல் மன்சூருடைய காலத்தில் என்ன நடந்தது? அவர்களின் காலத்தில் அந்தலூஸ் தனியாக பிரிந்து விட்டதல்லவா, அதை மீண்டும் கட்டுக்கு கொண்டு வருவதற்கு முடிவு செய்கிறார்கள். என்ன நடந்தது கவனியுங்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்தலூஸை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு படைகளை திரட்டினார்கள். ஆனால் அந்த படையினர்களின் அனுப்பப்பட்ட படை தலைகள் மட்டுமே திரும்பி வந்தன. அபு ஜாஃபர் அல் மன்சூர் மாபெரும் ஆட்சியாளர், அப்பாசிய கிலாபத்தில் மாபெரும் ஆட்சியாளர். ஆனால் ஒரு முடிவெடுக்கிறார்கள், அந்தலூஸ் தனியா. ஆனால் அங்க அரசு நிலை பெற்று விட்டது, அங்க ஒரு கிலாபத் நிலை பெற்று விட்டது, அங்க ஒரு ஆட்சி நிலை பெற்று விட்டது. சரி, ஆனாலும் இவர்கள் எனக்கு கீழ்தான், ஒரு ஆட்சியாளர் கீழ் தானே வர வேண்டும். அப்பாசிய கலீஃபா நான், எனக்கு கீழ் தான் அந்தலூஸ் வர வேண்டும். எனவே படையை அனுப்புகிறார்கள். அங்கு திரும்பி வந்தது என்ன? அந்த படைகளின் தலைகள் மட்டும்தான் திரும்பி வந்தது பக்தாதிற்கு. இதை உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், மீண்டும் கைப்பற்ற. இதன் பொருள் என்னவென்றால் ஷேக் ரபி சொல்கிறார்கள், எங்களை பற்றி மீண்டும் கைப்பற்றும் இந்த ஆசையை விட்டுவிடுங்கள் என்பதாகும். எங்களை மீண்டும் கைப்பற்ற நினைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை விட்டுவிடுங்கள். அதன் பிறகு அவர்கள் உண்மையில் அந்த ஆசையை விட்டுவிட்டார்கள். ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உண்மையில் அவர்கள் அதற்கு பிறகு அந்த ஆசையை விட்டுவிட்டார்கள். அவரவர்கள் ஊரில் நடந்து கொண்டிருக்கட்டும். அதுதான் அல்லாஹ்வின் அடியே இன்றும் நமக்கும், அதுதான் இன்றும் நமக்கும். தேவையில்லாமல் இந்த அரசியலில் விழுந்து அவன் இப்படி செய்கிறான், இவன் அப்படி செய்கிறான், இந்த நாடு இருக்கிறது, நமக்கு ஹிலாஃபத் தானே ஒன்றாக வேண்டும், ஹிலாஃபத் தானே நாம் கொண்டு வர வேண்டும். ஆம், ஹிலாஃபத் ஒரு அடிப்படையில் இருக்க வேண்டும், அதுதான் அடிப்படை, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் மார்க்கத்தில் சிறிய தீமை எது, பெரிய தீமை, இதனால் என்ன பிரச்சனைகள், இன்று எது சாத்தியம், இன்று எந்த விஷயம் சாத்தியம், இன்று இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸின் அடிப்படையில் எதெல்லாம் சாத்தியம் என்பதையெல்லாம் ஒரு மனிதன் அறிவை வைத்து, அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவை வைத்து சத்தியத்தின் பால் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு சுப்ஹான் அல்லாஹ் வெறுமன பலதரப்பட்ட விஷயம் இருக்கிறது, இது ஹலீஃபாக்கள் இல்லை, இது ஹிலாஃபத் இல்லை என்றெல்லாம் பேசுவது அல்லாஹ்வின் அடியார்களே, இது நன்மையை நமக்கு பயன் தராது, இது நன்மையை பயன் தராது. இதவே உலமாக்கள் அங்கீகரித்தார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தில் தெளிவு பெற வேண்டும். ஹிலாஃபத் விஷயத்தில் உங்களை யாரும் ஏமாற்றிவிடக் கூடாது, உங்களை யாரும் இதை பயன்படுத்தி உங்களின் அறியாமையை பயன்படுத்திவிடக் கூடாது. ஹிலாஃபத் ஹலீஃபா என்பதற்கு தகுதிகள் இருக்கின்றன, பன்முகமான சிற்றரசுகள் என்பதை உலமார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது. அதன் அடிப்படையே நம் பூமியில் முஸ்லிம் நாடுகள் அவரவர்கள் என ஆட்சியாளர்கள், அவர்கள் என வாழ்க்கை என்பதை அவர்கள் நிறுவி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை, நன்மையோ தீமையோ ஒரு முஸ்லிம் ஆட்சிக்கு மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த மக்களை அவர்களுக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்வதற்கு தூண்டக்கூடாது. அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுக்கு எதிராக எழுதுவது, அவர்களை பற்றி மக்களுக்கு வெறுப்பூட்டும்படி பேசுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நபி வழிக்கு முரணானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹிலாஃபத் விஷயத்தில் இனியும் நம் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதனுடைய தெளிவை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்க அருள் புரிவானாக. அதன் அடிப்படையிலேயே நூலாசிரியர் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய இன்னும் சில விஷயங்கள் மிச்சம் இருக்கின்றது. வரலாற்று விஷயத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், அதை அல்லாஹ் நாடினால் நாளை பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எதை கேட்டோமோ அதன்படி செவிமடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க அருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.